அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல நோய்களுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரே ஒரு சுன்னத்து விடுபடுவது காரணம் என்று சொன்னால் நம்ப முடியுங்களா? நாம் யோசித்து பார்க்கணும். அந்த பல நோய்கள் என்ன அப்படின்னா, ஒன்று செரிமான பிரச்சனை, வாத நோய், மூன்றாவது மலச்சிக்கல், சிறுநீரக பையில் வடிகட்டும் தன்மை பாதிப்படைவது, அதே போன்று பார்த்திங்கன்னா அல்சர் வருவது, நரம்பு கோளாறுகள் ஏற்படுவது போன்ற பல நோய்களுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரே ஒரு சுன்னத்து விடுபடுவது தான் காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம். அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லவா, நீரின்றி வாழாது உலகு என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா உலகத்தையே, ஒரு பூமியே அல்லாஹு தாலா நீருக்கு மேல் தான் வைத்திருப்பதாக அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் சொல்லப்படுவதை பார்க்குகின்றோம். அல்லாஹு தாலா பூமியை எப்படி நீருக்கு மேல் வைத்திருக்கிறானோ அதே போல தான் நம்ம உடலிலும் அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட 70% தண்ணீரை கொண்டு அல்லாஹு தாலா நம்மளுடைய உடலை இயக்குகின்றான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, மூளையில் 73% தண்ணீர் இருக்குகின்றது, இதயத்தில் 73% தண்ணீர் இருக்கிறது, நுரையீரலில் 83% தண்ணீர் இருக்கிறது. நம்ம உடலில் இருக்கிற தசைகள் இருக்கு இல்லையா, இந்த தசைகளில் 79% தண்ணீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று சிறுநீரக பையில் 79% தண்ணீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கைகள் எல்லாம் அசையதில்லை. இந்த எலும்புகளில் கூட அல்லாஹு தாலா 31% தண்ணீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவையெல்லாம் உடலெல்லாம் இயங்குவது என்பது மிகப்பெரிய பங்கு தண்ணீருக்கு இருக்கிறது. அப்போ இந்த தண்ணீர் எவ்வளோ முக்கியமானது நம்ம உடம்புக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறோம். பிறகு அந்த ஹதீஸுக்கு வருகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் நின்று தண்ணீர் குடிக்கிறாரோ, இந்த ஒரே ஒரு சுன்னத்து தான், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு சுன்னத்து, நின்று குடிக்கக்கூடிய பழக்கம் எவரிடம் இருக்கிறதோ, நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6-7 நோய்களுக்கும் அவர்கள் மெதுமெதுவாக இந்த நோய்களுக்கு உணவாக ஆகி வருகிறார்கள். நிறைய பேருக்கு உடனே பாதிப்பு வராததுனால இதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியறதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் நின்று தண்ணீர் குடிக்கிறாரோ, அதே மாதிரி வேகமாக குடிக்கிறது, இந்த 2 சுன்னத்து, ரெண்டையும் எவர் ஒருவர் சுன்னத்துக்கு மாற்றமாக செய்கிறாரோ, உட்கார்ந்து குடிக்கிறது நபியினுடைய சுன்னத்து, அதே போன்று வேகமாக குடிக்காமல் மிடராக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அந்த தண்ணீரை சுவைத்து குடிப்பது நபியினுடைய சுன்னத்து. இதை விடுவதால் ஒன்று என்ன பண்ணுறாங்க, நின்று குடிக்கிறாங்க, அல்லது வேகமாக குடிப்பதால் இந்த நோய்கள் எல்லாம் மெதுமெதுவாக அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுகிறது. சகோதரர்களே, அந்த ஹதீஸை நான் சொல்லுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் தண்ணீரை நின்று குடிக்கிறாரோ, இந்த நின்று குடித்தால் எவ்வளோ உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அந்த மனிதருக்கு தெரிந்துவிட்டால் அவர் குடித்த தண்ணீரை அவரே வாந்தி எடுத்து விடுவார் என்றார்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைஹகியில் இந்த செய்தி பரிமாறப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் யோசித்து பார்க்கிறோம், தண்ணீரை நின்று குடித்தால் இவ்வளோ உடம்புக்கு கேடுதல் இருக்குகின்றது. ஆகையால் நபியினுடைய சுன்னத்தில் ஒவ்வொன்றிலும் பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருக்க, நாம் நின்று குடிக்காமல், வேகமாக தண்ணீரை குடிக்காமல், அமர்ந்து நிதானத்தோட பிஸ்மில்லா சொல்லி தண்ணீரை பார்த்து நிதானத்தோட அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்து எந்த உணவையும் நாம் சாப்பிடுவோம், பருகுவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த பரக்கத்தை நாம் முழுமையாக அடைய முடியும். அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன்.